இப்படி ஒரு காணொளி நான் பதிவிடுவேன் அப்படின்னு சத்தியமாக நினைக்கல. உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. நம்மளுடைய அண்டை நாடு இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய சோகம். யாரால், எதனால், இதுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லாத ஒரு சோகம். அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம். நேற்றைய நாள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் நடத்திய பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம். கரூர் மாவட்டத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். டிவிகே தலைவர் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு தேவையான ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அங்கே கிடையாது. அளவுக்கு அதிகமான மக்கள் வந்ததுனால நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தலைவர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஆர்வமாக அவரை காண ஓடும்போது ஒரு பெரிய ஒரு கூட்டம் அப்படி இறுகியிருக்கு. எல்லாருமே ஒன்றன் பின் ஒன்றாக இறுகி விழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே நேரத்தில் பலரும் ஓடி விழ ஆரம்பிச்சிருக்காங்க. பலர் தப்பிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. பலர் தலைவரை காண்றதுக்காக முன்னோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லா கூட்டமுமே அசைய ஆரம்பிக்க இடம் இல்லாததுனால ஒருவர் மேலே ஒருவர் விழுந்து ஒரே நேரத்தில் எல்லாரும் மூச்செடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பொதுவாகவே தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னா அதில் கொங்கு ரீஜனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த கொங்கு ரீஜனில் தான் கரூர், கோயம்புத்தூர், இப்படி ஈரோடு இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. அதனாலேயே அதிகளவானவங்க இந்த ஒரு இடத்துக்கு போய் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறது தான் பொதுவாகவே இந்த அரசியலில் நடக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்குது. இவங்க போயிட்டு இந்த பொதுக்கூட்டத்தை செய்த இடம் ரொம்பவுமே குறுகிய இடம். விஜயை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் வருவாங்கன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் எதுக்கு இந்த ஒரு குறைவான இடத்துல இவ்வளவு மக்களை எதுக்கு உள்விட்டாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் 10 பேர் சிறுவர்கள், சிறுமியர்கள். அது மட்டும் இல்லாமல் 17 ஆண்களும் 12 பெண்களும் உயிரிழந்திருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சியினர், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாமே விஜய் மற்றும் டிவிகே மீது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அதிகமான மக்கள் வரக்கூடிய இடத்துல எதுக்காக போலீஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே சரியான பிளான் படி செயற்பட வைக்கல? அது மட்டும் இல்லாமல் கூட்டத்துக்கு சரியான பாதுகாப்பை நீங்கள் ஏன் ஏற்பாடு செய்யலை? இது இந்த டிவிகே குழுவினருடைய தப்பா, இல்லை அரசாங்கத்தோட தப்பா? இவங்க தான் இந்த ஒரு குட்டி இடம் போதும் அப்படின்னு கேட்டாங்களா, அல்லது அரசாங்கம் தான் இந்த ஒரு குட்டியான இடத்துல நீங்கள் உங்களுடைய பொதுக்கூட்டத்தை செய்யுங்கன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறதுலாம் இனிவரும் காலங்கள் தான் தெரிய வரும். இது எல்லாமே இப்போதைக்கு எல்லாராலும் எழுப்பப்படக்கூடிய கேள்வியாக இருக்குது. இந்த ஒரு சம்பவத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த தாய் 2 குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. 1.5 மாத சிசு இறந்துருக்கிறாங்க. அந்த குழந்தையோட தாய்க்கு காதும் கேட்காது, வாய் பேச இயலாது. அவங்க அப்படியே அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே மனதை அப்படியே உழுக்கி எடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாடசாலை சிறுவர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி பெண்கள், இப்படி எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே இதில் நல்லது எது, கெட்டது எது, யார் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனாலும் இதை இப்போது எதிர்க்கட்சியினர்கள் எல்லாமே அவங்களுக்கு சார்பாக எடுத்துக்கிறாங்க. விஜய் அவர்கள் இதை பிளான் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெற்றி பெற முன்னாடி அவங்களுடைய கட்சி ஒரு கூட்டத்தில் இவ்வளோ உயிரை பழி கொடுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதையும் தாண்டி நிறைய ஆம்புலன்ஸ் அப்படி சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது, எல்லாம் கதறி அழும்போது, அந்த காணொளிகளை பார்க்க இன்னுமே மனம் இது நடக்காமல் இருந்திருக்கலாமே, எதுக்காக இவங்க எல்லாமே இந்த ஒரு கூட்டத்துக்கு ஏன் போனாங்க அப்படின்னு தான் கேள்வி எழுப்ப தோணுது. அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த டிவிகே கட்சியிலேருந்து நிறைய பேர் போயிட்டு பொதுமக்கள் எல்லாமே இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னதாகவும் பலர் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஆனால் வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, நாங்கள தான் பார்க்க போனோம், எங்களுடைய விஜய் அண்ணாவை பார்க்க போனோம், யாரும் எங்களை இந்த ஒரு மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிடலன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இங்கே நம்மளுடைய நாட்டிலையுமே இப்படி ஒரு மீட்டிங் நடிகர் வராங்க அப்படின்னா கட்டாயமாக எல்லாருமே போய் பார்ப்போம். ஏன்னா அடிக்கடி இதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அதே போல தான் இந்த அரசியல் கட்சி எல்லாத்தையுமே விட்டுருவோம். நடிகர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக தான் பலர் அந்த இடத்துக்கு போய் இன்றைக்கு அவங்களுடைய உயிர் இல்லாமல் போயிருக்கு. இந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு முன்னதாகவே நிறைய அறிவிப்புகள் வந்தது. வயதிபர்கள் வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, நிறைய சேஃப்டிக்கான ரூல்ஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு. அப்படி யாருமே கேட்குற மாதிரி தெரியல. எதுக்காக இந்த ஒரு உயிர் போச்சு
ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி விஜய் அவர்களை வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் போனதுனாலேயும் இன்னொரு சர்ச்சை வந்திருக்கு. இப்படி தான் அங்கே நம்மளை பார்க்குறதுக்காக ஒரு கூட்டமே வந்து அதில் பாதி பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த அதிர்ச்சி அவங்களுக்குமே இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பவம் அவங்களுடைய கழகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற குழப்பம் எல்லாமே மண்டையில் இருக்கும்போது இப்படி பொறுமையாக இருந்து பேச முடியாது. ஆனாலுமே எல்லா செய்தி பிரிவினரையும் கூப்பிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையுமே கூட நிறைய பேர் விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வரணும், என்னோடய குழந்தை இறந்து போனதுக்கு அவர் தான் காரணம், அவர் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நாங்களாக தான் வந்தோம், எங்கள் குழந்தைகளை எடுத்துகிட்டு வந்தோம், வந்திருக்கக்கூடாது தான், நிறைய சேஃப்டி ரூல்ஸ் சொன்னாங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரி பிள்ளை அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியல. இருந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். இன்னுமே சீரியஸான கண்டிஷனில் இருக்கவங்க எல்லாருமே சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூட்டமோ அல்லது வட்டவர் எது நடந்தாலும் முதல்ல உங்கள் உயிர் முக்கியங்க. நம்ம உயிரை பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணலாம். உங்களுடைய உயிருக்கு மதிப்பு கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. இதுதான் இந்த காணொலியில் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.